இப்போ எனக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்ப குடுன்னு வேண்டிக்கலாமா? என் கடன தீரு அப்படின்னு வேண்டிக்கூடாது. அந்த கடன்ற வார்த்தைய நீங்க திரும்ப, திரும்ப, திரும்ப சொன்னீங்க அப்படின்னா, அதுதான் உங்க லைஃப்ல நீடிக்கும். எனக்கு நல்ல அது பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னு தான் சொல்றேன். எது நடந்தாலும் எங்க அம்மா எனக்கு நல்லதா நடத்தி குடுப்பான்னு நெனச்சுக்கிட்டு, அவ குடுத்த கடமைய 100க்கு 100 செய்யணும். நான் எங்க அம்மா இருக்கா பார்த்துப்பா அப்படின்றத தாண்டி, இங்க அத்தன வேலைகளையும் நாங்களும் பார்க்க தான் செய்றோம். அவங்க ஓனர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க மத்த வேலைகள நாங்க பார்க்குறோன்ற அந்த எண்ணத்தோட இங்க செயல்பட்டுட்டு இருக்கிறதுனால, இந்த நிறுவனமும் நல்லா நடக்குது. கடவுள் குடுத்த அந்த வேலைய 100% செஞ்சுட்டு, அத செஞ்சுக்கிட்டே இருந்தாலே ரிசல்ட் வரும். கஷ்டம் அப்படின்னு இருக்கு பர்ட்டிகுலரா எனக்கு இதுலருந்து இப்போதைக்கு வெளில வந்தே ஆகணும் அப்படின்னா, அந்த கஷ்டத்த மறந்துட்டு எனக்கு நல்ல வாழ்க்கைய குடும்மான்னு மட்டும் வேண்டுங்க. சீக்கிரமா அதுலருந்து வெளில கொண்டு வருவா. எனக்கு எனக்கே பேசம்போது, நான் ஏன் மத்தவங்கள மாதிரி பேச மாட்டேங்கிறேன்? உங்களுக்கு அப்படி அள்ளி குடுத்துருவா, இப்படி அள்ளி குடுத்துருவான்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னா, இதுதான் நிதர்சனமான உண்மை. எனக்கு வந்து இத நீங்க இத செஞ்சுட்டீங்கன்னா, அத செஞ்சுட்டீங்கன்னாலாம் கிடையாது. உங்க மனசு நீங்க எதையுமே செய்யல. ஆனா எங்க அம்மா தான் எனக்கு கதின்னு நெனச்சீங்கன்னாலும், உங்களுக்கு அவ 100% கூட நின்னு உங்கள காப்பாத்தி வெளில கொண்டு வருவா.